ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான டி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திபிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் சாத்தனூரில் பெரியவா வந்திருக்கார். சாதுர்மாசம் முடிஞ்சு கிளம்ப போகிறார். ஒரு 5 நாள் எக்ஸ்டன் பண்ணுறார். எந்த கிரகத்தில் பெரியவா தங்கியிருந்தாலோ அந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாது. பெரியவா வர சொல்கிறார். பூஜை பார்த்து முடிஞ்சோன்னா அவளுக்கு பிரசாதம் கொடுக்குறார். மட்டத்தேங்காய். மட்டத்தேங்காய்னா விசேஷம். ஒரு தம்பதி சுமங்கலி வர நவராத்திரி டைம் முக்கியமான ஒரு அக்கேஷன் வரன்னா மட்டத்தேங்காய் கொடுக்குறது ரொம்ப விசேஷம். பெரியவா எத்தனை கொடுக்குறார்? 2 மட்டத்தேங்காய் எடுக்குது. 2 மட்டத்தேங்காய். அந்த மனைவி இருக்கா இல்லையா, இந்த தம்பதி வாங்குற போது மடியில் வாங்கிக்கோ, இந்த படம் முந்தான வச்சு மடிக்கிட்ட வாங்கிப்பேன் அப்படி கேட்டும் போது 2 மட்டத்தேங்காய் பெரியவா போட்டு அவளுக்கு சந்தோஷம். ஆஹா, பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சோம், நமஸ்காரம் பண்ணணும்னு நினைச்சோம், பெரியவாளும் நம்ம ஊரில் தங்கிட்டார், நம்ம கிரகத்திலே தங்கிட்டார் அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம். மட்டத்தேங்காய் கொடுத்து முடிச்சார். பெரியவா கிளம்பிட்டார். அவ்வளோ கேம்ப் எடுத்து பெரியவா யாத்திரை ஆரம்பிச்சுட்டு சாதுர்மாசம் கொடுத்து கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் போகிறது. பெரியவா இந்த சாத்தனூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கேம்ப் இருக்கு. இந்த சாத்தனூர் பக்கத்தில் இன்னொரு கிராமம், இங்கேயோ பல இடத்துக்கு போயிட்டு அந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ இந்த சாத்தனூரில் பெரியவா தங்கியிருந்தாலே சாதுர்மாசத்தில் அந்த ஹவுஸ் ஓனர் பெரியவா தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார். அந்த கிராமத்துக்கு போகிறார். அந்த கிராமத்துக்கு போயிட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணோன்னு பெரியவா அவரை விசாரிக்கிறார், சேவ லாபத்தை விசாரிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? இந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறார், பெரியவா நீங்கள் போன வருஷம் சாதுர்மாசியத்துக்கு எங்கள் இடத்துல வந்து தங்கியிருந்தது. கிளம்புற அன்னைக்கு இன்னொரு 5 நாள் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன். என்னோட ஆத்துக்காரை கூட பார்த்தல இல்லை, பைஷ்டேன் தீட்டு. என்னடா உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியலன்னு நினச்சேன். நீங்கள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற விதமாக ஒரு 5 நாள் நீங்கள் தான் இருக்க போகிறேன்னு சொன்னேன். 5ஆவது நாள் இன்னைக்கு சொன்னேன், ஒய்ஃபை கூட்டிட்டு அடுத்த நாள் வர சொன்னேன். வந்து நமஸ்காரம் பண்ணினோம். நீங்கள் மட்டத்தேங்காய் பிரசாதம் கொடுத்து இப்போ உண்டாக்கியிருக்கா, நிற மாசமாக இருக்கா, 10 மாதம். அதனால் அவளை கூட்டின்னு வர முடியல. உங்கள் தரிசனத்துக்கு நான் மட்டும் வந்திருக்கேன், என்னோட ஆத்துக்காரியை கூட்டின்னு வர முடியல அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறேன். இதில் பாருங்க, ஒரு மட்டத்தேங்காய் புனிதமான பொருள். அது மகாபெரிவா தன் கைப்பட கொடுக்கிறார். அதனுடைய பலன் கிடைச்சி போச்சு. நம்ம அம்மாவுக்கு கிடைச்சி கொடுத்து, குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை வேணுங்கிற ஒரு பிரார்த்தனை இருந்ததன் காரணமாக மகானுடைய அருள் கிடைச்சி கொடுத்து. கன்சீவாக இருக்க குழந்தை பிறக்க போகிறது கூடிய சீக்கிரம். ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்ல முடியுமா, அது ஆனா பொண்ணா சொல்ல முடியுமா? ஸ்கேன் பண்ணி பார்க்கறதெல்லாம் கிடையாது. அதில் சட்டமே கிடையாது. நம்ம ஊரில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது, பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ பெரியவா சொல்கிற அவர்கிட்ட அடுத்து கொஞ்ச நாள் குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் என்ன தெரியுமா கேட்பா? என்ன கேட்பா?
ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்பேன். யார் இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்றாரு, ஆனா பொண்ணான்னு கேட்பேன். நம்ம ஏதாவது ஒன்றுதான் சொல்லுவோம், ஆண் குழந்தை பொன் குழந்தை ஏதாவது ஒன்று சொல்லுவோம். ஆனா உங்ககிட்ட கேட்ப, குழந்தை பிறந்த பிறகு உங்ககிட்ட கேட்ப, ஆனா பொண்ணான்னு கேட்டா நீ என்ன தெரியுமா சொல்லணும்? ரெண்டும் அப்படின்னு, ரெண்டுமே அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற பிரிவு அப்படின்னா நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போறது, அதுல ஒண்ணு ஆணு ஒண்ணு பொண்ணு. யாரு சொல்ல முடியும் இந்த காலத்துல? அந்த காலத்துல சொல்லுவோம், யார் சொல்ல முடியும்? பெரியவா சொல்ற, சொல்லு தைரியமா அப்படிங்கிற. அதன்படி அவருக்கு ரெட்டை குழந்தை பிறந்தது, ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. சாது சுவாமிகள் சொன்ன பத்தில எதிர்பார்த்தது ஒண்ணு, கிடைச்சது ரெண்டு. இங்க எதிர்பார்க்கிறது ஒண்ணு, ஆனா மகான் எப்பவோ தீர்மானிச்சுட்டார் ரெண்டுன்னு. ரெண்டு மட்டை தேங்காய் கொடுத்தார். ரெண்டு மட்டை தேங்காய் கொடுத்து அந்த பெண்மணிக்கு அனுகிரகம் வழங்கி அந்த பெண்மணிக்கு ரெட்டை குழந்தை பிறந்து ஒண்ணு ஆணு ஒண்ணு பொண்ணு. இதெல்லாம் சாத்தியம் அந்த காலத்துல. இந்த காலத்துல நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா பாருங்க, ஒரு மகானுடைய பரிபூர்ணமான அருள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் துவம்சம் பண்ணும். நம்ம நினைக்கிறது எதுவுமே அடிச்சு தூக்கிட்டு போயிடும். இன்னைக்கெல்லாம் அவர்கிட்ட தான் போய் சொல்றோம், எதா இருந்தாலும் போய் சொல்றோம், பெரியவா இந்த கஷ்டம் போகணும். பக்தி வேணும், ஆத்மார்த்தமான பக்தி வேணும். எப்பவுமே பொருள் சார்ந்த பிரார்த்தனை அதிகம் இருக்கக்கூடாது, பொருள் சார்ந்த பிரார்த்தனை அதிகம் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைங்கிறது அத்தியாவசியம், குழந்தை ரொம்ப அவசியம் ஒரு தம்பதிக்கு. நம்ம வைக்கிறக்கூடிய பிரார்த்தனைங்கிறது இது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அது கொடுத்துருவார் நிச்சயம். அப்படிதான் கிடைச்சது சாத்தனூர் தம்பதிக்கு, ஆணும் பொண்ணும் கிடைச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவாளை பிடிச்சுட்டா எதெல்லாம் நடக்காதோ, எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ எல்லாம் நடக்கும், எல்லாமே சாத்தியமாகும். அதுதான் மகாபெரிவா. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி. ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.